வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். மார்ச் 29, 2023 ராஜஸ்தான். 8 வயசு மதிக்கத்தக்க பிங்கி வழக்கமா ஸ்கூலுக்கு போற மாதிரி மார்ச் 29ஆம் தேதியும் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்படி ஸ்கூலுக்கு போன அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிட்டு பசிய போக்க கொஞ்சமா சாப்பாடும் சாப்பிட்டிருக்கா. அதுக்கப்புறமா தன்னோட அம்மா கிட்ட நான் அப்பா வேலை பார்க்குற வயல்வெளிக்கு போயிட்டு அப்பா கூடவே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கா. ஆனா அப்பாவை பார்க்க வயல்வெளிக்கு போறதா சொல்லிட்டு போன அந்த பொண்ணு திடீர்னு மாயமாகிருக்கா. ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த அந்த 8 வயசு சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு? போலீஸ் இந்த கேஸ எப்படி டீல் பண்ணி ஃபைனலுக்கு கொண்டு வந்தாங்க? பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்த கேஸ்ல நடந்த பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா உங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரியப்படுத்துறதுக்கு நன்றி. மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோல காட்ட முடியாத சில கிரைம் சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ல இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தான் மாவலி பகுதியில இருக்கிற லோப்ரா அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ற ஒரு தம்பதியோட சுட்டி பொண்ணு தான் இந்த பிங்கி. பிங்கியோட கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு. அந்த 4 பேருமே ஆம்பளை பசங்க. ஆசையா தவம் இருந்து பெத்த கடைசி குழந்தை தான் இந்த பிங்கி. 4 அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிற பிங்கி அந்த கிராமத்துல இளவரசி மாதிரி வாழ்ந்திருக்கா. பிங்கியோட பேரண்ட்ஸும் பிங்கி மேலதான் ஒட்டுமொத்த பாசத்தையும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பிங்கி தன்னோட அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க வயல் நிலத்துக்கு போறதா சொல்லிட்டு தனியா கிளம்பியிருக்கா. ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் பிங்கியோட அம்மா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பிங்கி வயல் நிலத்துக்கு வந்துட்டாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு பிங்கியோட அப்பா என்ன சொல்ற, பிங்கி இன்னும் இங்க வரலையேன்னு சொல்றாங்க. இதனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல தன்னோட பொண்ணை பல இடத்துல தேடி இருக்காங்க. குறிப்பா அந்த பொண்ணு வழக்கமா விளையாடுற இடம், அடிக்கடி அவ போற ஃப்ரெண்ட்ஸ் வீடு இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் தேடி இருக்காங்க. இந்த டைம்ல அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிங்கிய அவங்க வீட்டு பொண்ணா நினைச்சு ஒரு இடம் கூட விடாம தீவிர தேடுதல் வீட்டில இறங்கியிருக்காங்க. இப்படியே சில மணி நேரம் கடந்து போகுது. இந்த டைம்ல பிங்கியோட பேரண்ட்ஸ் கண்ணுல கண்ணீர் நிரம்பி இருக்கு. அவங்களோட மனசு சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துக்கிட்டு வேக வேகமா மாவலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே தன்னோட 8 வயசு பொண்ணை சாயங்காலத்துல இருந்து காணோம்னு சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காம அசல்ட்டா சரி இப்போ வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிய கண்டுபிடிக்க போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம போலீஸ் ஸ்டேஷன்லயே காத்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. காணாம போனது 8 வயசு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போலீஸ்க்கு சுத்தமா இல்ல. இப்போ தனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படிங்கறனால பிங்கியோட பேரண்ட்ஸும் அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அந்த ஒரு நாள் இரவு கடந்து போறது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு பல வருஷத்தை கடந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் தன்னோட பொண்ணை தேடுறாங்க. ஆனா பல மணி நேரமா தேடியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ 2வது நாளும் கடந்து போகுது. சரியா மார்ச் 31ஆம் தேதி பிங்கியோட பேரண்ட்ஸ் அந்த பகுதியில எம்எல்ஏவா இருக்கிற தர்ம நாராயண ஜோஸ் அப்படிங்கிற நபரை சந்திச்சு தன்னோட பொண்ணு காணாம போய் இன்னையோட 3வது நாள் ஆகுது. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து என்னோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. சோ நீங்க தான் என்னோட பொண்ணை கண்டுபிடிக்க உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த எம்எல்ஏவோட கால்ல விழாத குறையா அழுது கெஞ்சிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸோட அழுகைய பார்த்து இறக்கப்பட்ட எம்எல்ஏ உடனடியா மாவலி மாவட்ட எஸ்பி விகாஷ் சர்மாக்கு கால் பண்ணி காணாம போன அந்த சின்ன பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி பிரஷர் கொடுத்திருக்காரு. இந்த பிரஷரால அந்த எஸ்பி மாவலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, காணாம போன பிங்கிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. மார்ச் 29ஆம் தேதி காணாம போன பொண்ணை ஏப்ரல் 1ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்துதான் போலீஸ் தேடவே ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாளா போலீஸ் எதுக்காக பிங்கிய தேடி கண்டுபிடிக்கலன்னு கேட்டீங்கன்னா, பிங்கி பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்கள உயிருள்ள மனுஷனா பார்க்காத போலீஸ் அவங்களோட வலி வேதனைய பெருசா எடுத்துக்கல. எதுக்காக இன்னும் வர ஜாதி ரீதியா தாழ்வா நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ பிங்கிய தேடுற பணியில மும்முரமா இறங்கின போலீஸ் அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட விசாரணைய துரிதப்படுத்துறாங்க. இந்த விசாரணையில பிங்கி அந்த பகுதியில இருக்கிற கோவில்ல நடமாடினதா தகவல் கிடைச்சிருக்கு. சோ அந்த கோவிலை சுத்தி இருக்கிற
இருக்கிற பகுதியில வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட தேடுதல் நடந்துட்டு இருக்கும்போது பிங்கியோட அம்மா அவங்களோட வீட்டுல இருந்து கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. கடவுளே, என் செல்ல பொண்ண சீக்கிரமா என்கிட்ட ஒப்படைச்சிரு, அவளுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட வேண்டியிருக்காங்க. சில மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கோவில் பக்கத்துல இருந்த ஒரு பாழடைஞ்ச வீட்டை பார்த்த போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. அப்படி உள்ள போன போலீஸ் இருட்டா இருந்த அந்த வீட்டுக்குள்ள 2 சாக்கு மூட்டை இருக்கிறத பார்த்திருக்காங்க. யார் இந்த சாக்கு மூட்டைய இங்க போட்டிருப்பா, அப்படி இந்த சாக்கு மூட்டைக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அந்த சாக்கு மூட்டைய ஓபன் பண்றாங்க. இந்த டைம்ல அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த பாழடைஞ்ச வீட்டை சுத்தி கூடி இருந்திருக்காங்க. இப்போ அந்த சாக்கு மூட்டைய ஓபன் பண்ணின அடுத்த செகண்டே ஒரு போலீஸ் அதிகாரி மயங்கி கீழே விழுந்திருக்காரு. ஏன்னா அந்த மூட்டைக்குள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில மனித உடல் பாகம் இருந்திருக்கு. அந்த உடல் பாகம் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு மூட்டைய ஓபன் பண்ணும்போது காணாம போன பிங்கியோட தலையும் உடம்பும் அந்த மூட்டையில இருந்ததை பார்த்ததும் எல்லாரும் நடுங்கி போயிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பிங்கியோட பேரண்ட்ஸ் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால நிக்க கூட தெம்பில்லாம இருந்திருக்காங்க. இப்போ அந்த 8 வயசு சின்ன பொண்ணை கொலை பண்ணினது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போலீஸோட மோப்பனாய் இளவரசன் வரவழைக்கப்படுது. கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வந்த மோப்பனாய் திடீர்னு ஓட்டம் பிடிச்சு அதே கிராமத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்கு போன போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க. அப்படி சோதனை பண்ணினதுல அந்த வீட்டுல உள்ளவங்க தான் கில்லர்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பல இடத்துல ரத்த கரைகள் இருந்திருக்கு. சோ அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணினதுல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. காணாம போன 8 வயசு சின்ன பொண்ணு பிங்கியோட வீட்ல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் 21 வயசான கமலேஷ் அப்படிங்கிற நபரோட வீடு இருக்குது. இந்த நபரோட அம்மா பேரு கிஷன் குன்வர், அப்பா பேரு ராம் சிங். இந்த தம்பதியோட ஒரே பையன் தான் இந்த கமலேஷ். கமலேஷ்க்கு படிப்பு சரியா வராததுனால படிப்பு பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்லயே இருந்திருக்கான். இவனோட பொழுதுபோக்கே தன்னோட வீட்ல இருந்து மொபைல்ல வீடியோ கேம் விளையாடுறது தான். அடிக்கடி வீடியோ கேம் விளையாடுற இவன் டெய்லி ஆபாச வீடியோவை மணிக்கணக்கா பாக்குறத வழக்கமா வச்சிருக்கான். இவனோட மைண்ட் ஃபுல்லா வீடியோ கேம் மற்றும் ஆபாச வீடியோக்கு அடிமையாகி இருக்கு. ஒவ்வொரு நாளும் தன்னோட காம வெறிய யார்கிட்ட போய் தீர்த்துக்கன்னு தெரியாம வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்த கமலேஷ் சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பிங்கிய பாக்குறான். பிங்கிய பார்த்ததும் அந்த பொண்ணு எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட இச்சைய தீர்த்துக்கணும்னு யோசிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பிங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பாவை பார்க்க விவசாய நிலத்துக்கு கிளம்புறா. இப்போ பிங்கிய ஃபாலோ பண்ணின கமலேஷ் பிங்கிய கூப்பிட்டுருக்கான். கமலேஷ பார்த்ததும் எதுக்காக அண்ணா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில அண்ணா அண்ணான்னு உரிமையா சொல்லியிருக்கா. ஏன்னா பிங்கி கமலேஷ அடிக்கடி அண்ணான்னு கூப்பிட்டு பாசமா இருப்பான்னு சொல்லப்படுது. இப்போ பிங்கி கிட்ட ஏதோ சில காரணத்தை சொன்ன கமலேஷ் பிங்கிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். தனக்கு இனிமே வரப்போற ஆபத்தை உணராத பிங்கி கமலேஷ் கூடவே போயிருக்கா. பிங்கி இப்படி கமலேஷ் கூட போறத அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் கூட பார்க்காம இருந்திருக்காங்க. இப்போ பிங்கி வீட்டுக்குள்ள வந்ததும் வெறி பிடிச்ச மாதிரி இருந்த கமலேஷ் பிங்கி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இப்படி தாங்கிட்டு தப்பா நடக்க கமலேஷ் ட்ரை பண்ணினதை சுதாரிச்சுக்கிட்ட பிங்கி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா பிங்கியோட இந்த சத்தத்தை கேட்டு யாரும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணோட வாயை இறுக்கமா பொத்திக்கிட்டே கொடூரமா ரேப் பண்ணிருக்கான். இந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு மூச்சு விட முடியாம இறந்து போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறமும் அந்த இறந்த சடலத்தோட மறுபடியும் உறவு வச்சிருக்கான். இப்படி இருந்த சடலத்தோட உறவு வச்ச இந்த விஷயம் அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை தான் வீட்டு பாத்ரூம்ல தூக்கி போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருந்திருக்கான். இந்த டைம்ல தான் வெளியில போயிருந்த கமலேஷோட பேரண்ட்ஸ் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கமலேஷ பார்க்கும்போது அவனோட ஃபேஸ்ல ஏதோ ஒரு பயம் தெரிகிறத அவனோட அம்மா நோட்டீஸ் பண்றாங்க. சோ தன்னோட பையன் கிட்ட என்ன நடந்தது, எதுக்காக இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறன்னு கேட்கும் போது தன்னோட அம்மாவை தான் வீட்டு பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்த பிங்கியோட உடலை காட்டி எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். இத பார்த்ததும் அவனோட அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் தன்னோட பையன் தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டான், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், சோ அவனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. இதனால அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு குடும்பமே சேர்ந்து யோசிச்சிருக்காங்க.
ஃபைனலா பிங்கியோட பாடிய பீஸ் பீஸா வெட்டி நம்ம வீட்ல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போட்டுறலாம். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு கமலேஷோட பேரண்ட்ஸ் தன்னோட பையனுக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க. இப்போ இறந்து போன பிங்கியோட தலை, கை, கால், இடுப்பு இப்படின்னு அந்த உடலை மொத்தம் 10 துண்டா வெட்டி 2 சாக்கு மூட்டையில அடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் அந்த 2 சாக்கு மூட்டையையும் தூக்கிட்டு போன கமலேஷ் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பிங்கிய காணோம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதும் ஆளா பிங்கியோட அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல போனதே கமலேஷோட அம்மா தான். பிங்கியோட இறந்த சடலம் கிடைக்கிற வரை அவனோட அம்மா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பக்கத்துல இருந்த கிராமத்துக்கும் போய் பிங்கிய தேடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பயங்கர கொலைய பண்ணின கமலேஷ் அடுத்த நாள் நைட்டு பக்தி முத்தி பரவசம் அடைஞ்ச மாதிரி பக்கத்துல இருந்த கோவில்ல நடந்த விழாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி நைட்டு 1 மணி வரை அங்கேயே இருந்திருக்கான். இதே மாதிரி அடுத்த நாள் அதாவது மார்ச் 31ஆம் தேதி நைட்டும் கோவில்ல நடந்த மத்த விழாலையும் கலந்துக்கிட்டு ட்ரம்ஸ் அடிச்சு டான்ஸ் ஆடி இருக்கான். ஊர் மக்கள் ஒருத்தருக்கு கூட கமலேஷ் மற்றும் கமலேஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க மேல துளி அளவு கூட சந்தேகம் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு திறமைய சிறப்பா வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்ப வர நான் பிங்கி பிங்கின்னு சொன்னது பாதிக்கப்பட்ட சிறுமியோட ரியல் நேம் கிடையாது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிங்கி அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணினேன். இன்னும் வர அந்த சிறுமியோட நேமை மீடியால வெளியிடல. கடைசியா கமலேஷ் வீட்டுக்கு போலீஸ் போகும்போது கூட அவன் தன்னோட மொபைல்ல வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான். சோ கமலேஷையும் அவனோட அப்பா அம்மா இப்படின்னு இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. கமலேஷ கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது கூட எந்த ஒரு பயமோ அல்லது கவலையோ இல்லாம சிரிச்சுட்டு தான் இருந்திருக்கான். இந்த கொலை 2023 வருஷம் நடந்ததுனால இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம வாழ்ற சொசைட்டில நாளுக்கு நாள் இந்த மாதிரியான கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களோட குழந்தைங்க கிட்ட யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட வெளியில போக கூடாது. குறிப்பா நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் ஆர் நெய்பர்ஸ் கூப்பிட்டா கூட கட்டாயம் அவங்க கூட தனியா வெளியே போக கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான கொலைகள் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களால தான் நடக்குது. சோ யார நம்புறது யார நம்ப கூடாது அப்படிங்கறது தெரியாத இக்கட்டான காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண் குழந்தைங்களை பெத்தெடுத்த பேரண்ட்ஸும் உங்களோட குழந்தைங்களுக்கு பெண்களை எப்படி பாதுகாக்கிறது, பெண்களை எப்படி மதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுங்க. இந்த கேஸ்ல வர்ற கமலேஷ் மற்றும் அவனோட அப்பா அம்மா இவங்களோட செயலை பத்தியும் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.